GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். பிரபல டிவி சேனலில் ஒளிபரப்பாகும் சிறகடிக்க ஆசை என்ற சீரியலில் முக்கிய பாத்திரத்தில் நடித்து வந்தவர் ராஜேஸ்வரி. இவருக்கு திருமணமாகி கணவருடன் பிராட்வேயில் உள்ள வீட்டில் வசித்து வந்தார். காதல் திருமணம் செய்து கொண்ட நடிகை ராஜேஸ்வரிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இந்த நிலையில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக நடிகை ராஜேஸ்வரிக்கும் அவரது கணவருக்கும் அவ்வப்போது தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி மீண்டும் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட குடும்ப பிரச்சனை காரணமாக ராஜேஸ்வரி கணவரிடம் கோபித்துக் கொண்டு சைதாப்பேட்டையில் இருக்கும் தனது தாய் வீட்டிற்கு வந்துள்ளார். அதற்கு அடுத்த நாள் கடும் மன உளைச்சலில் இருந்த ராஜேஸ்வரி வீட்டில் இருந்த தாயின் இரத்த அழுத்த மருந்துகளை அதிக அளவில் உட்கொண்டுள்ளார். அதன் பிறகு கீழே மயங்கி கிடந்த அவரை மீட்ட குடும்பத்தினர் கிண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் அங்கு நிலைமை மோசமானதால் மேல் சிகிச்சைக்காக KMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் 12ஆம் தேதி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையையும் தொடங்கியுள்ளனர். ராஜேஸ்வரி சிறகடிக்க ஆசை சீரியலில் முக்கியமான துணை பாத்திரத்தில் நடித்து ரசிகர்களிடம் பிரபலமானவர். மேலும் விஜய் டிவியின் மற்றொரு பிரபல சீரியலான பாக்கியலட்சுமியிலும் நீண்ட காலமாக நடித்து வந்தார். அவரது திடீர் மறைவு சீரியல் குழுவினரையும் ரசிகர்களையும் ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் அவரது நினைவாக இரங்கல் தெரிவித்து குடும்ப பிரச்சனைகளால் ஏற்படும் மன அழுத்தத்தை தடுக்க அரசு மற்றும் சமூக அமைப்புகள் உதவி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.